குட்டி கதைகள். அன்று தீபாவளி திருநாள். கயலும் கதிரும் அன்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு மகிழ்ச்சியாக அன்றைய நாளை தொடங்கினார்கள். அவர்களது தாயார் விதவிதமாக அவர்களுக்காக பலகாரங்களை செய்து வைத்திருந்தார். அவை வண்ண வண்ண நிறங்களில் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை பார்க்கும்போது கயலினதும் கதிரினதும் வாயிலிருந்து எச்சில் ஊறியது. அவர்களது தாயார், அவற்றை கடவுளுக்கு படைத்த பின்புதான் நாம் உண்ண வேண்டும் என்று கூறினார். கயலினதும் கதிரினதும் நண்பர்களும் அவர்களின் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். அப்போது கதிர் அவனுடைய தாத்தாவிடம், தாத்தா, ஏன் நாம் தீபாவளி கொண்டாடுகின்றோம் என்று கேட்டான். அப்போது தாத்தாவும் தீபாவளி உருவான கதையை கூறினார். முன்னொரு காலத்தில் நரகாசுரன் என்றொரு அசுரன் இருந்தான். அவன் தேவர்களை எல்லாம் துன்புறுத்தி வந்தான். அவனது கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் கடவுளிடம் சென்று முறையிட்டார்கள். கடவுளும் நல்லவர்களை காப்பதற்காகவும் தீய அசுரர்களை அழிப்பதற்காகவும் கிருஷ்ணனாக அவதரித்து சத்யபாமாவின் துணையுடன் நரகாசுரனை அழித்து மக்களை காப்பாற்றினார். அந்த நாளைத்தான் நாம் தீபாவளியாக கொண்டாடுகின்றோம் என்று தாத்தா கூறினார். அதை கேட்ட கயல், நான் ஒரு கேள்வி கேட்கலாமா தாத்தா என்று கேட்டாள். தாத்தாவும் தாராளமாக கேள் கயல் என்றார். கயலும், ஒருவர் இறந்ததை நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுவது சரியா தாத்தா என்று கேட்டாள். அதற்கு தாத்தாவும், கயல், அது தவறுதான். ஆனால் இங்கு நரகாசுரன் இறக்கும்போது கிருஷ்ணனிடம் எல்லோருக்கும் துன்பத்தை கொடுத்த தான் இறந்த இந்த நாளை மக்கள் எல்லோரும் தீபங்கள் ஏற்றி விழாவாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அதனால்தான் இந்த நாளில் தீபங்கள் ஏற்றி இனிப்பு பலகாரங்கள் சாப்பிட்டு புதிய ஆடைகள் அணிந்து தீபாவளியாக கொண்டாடுகின்றோம் என்று கூறினார். கயலும், அப்படியா தாத்தா, தீபாவளிக்குள் இப்படி ஒரு கதை உள்ளதா? சரி தாத்தா, நாங்கள் விளையாடப் போகின்றோம் என்று கூறிக்கொண்டே நண்பர்களோடு சிட்டாய் பறந்தாள்.